அபவுட் மை செல்ஃப் எம்வி சதீஷ். நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு நேஷனல் பிளேயர். மாணவர்கள், இந்த விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத நான் பார்க்கும் பொழுது ஒரு பேரண்டா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா என்னால இதை தாங்கிக்கவே முடியல. அதனால இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க பிரஸ் மீட் பண்றது கூடவே கூடாதுன்னு எல்லா சைடுல இருந்து அப்செக்ஷன். இதை நீங்க வெளியே சொல்லக்கூடாது. அதாவது அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்ன ரவுடி வச்சு மிரட்டியும், அபிஷியல்ஸ் என்ன மிரட்டியும், அது மட்டும் இல்லாம காவல்துறைகள் இதுல போடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பல விதமா இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இது சிஎம் டிராஃபி நடத்துறீங்க. சிஎம் டிராஃபி நடத்துறீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும்ன்றத சொல்றேன். அதாவது இந்த ஃபயர் சர்வீஸ் வேணும், ஆம்புலன்ஸ் வேணும், நல்ல ஒரு மெடிக்கல் எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் வேணும், குடிக்க தண்ணி தேவை, ஏதாவது ஒரு சிற்றுண்டி தேவை. இது மட்டும் இல்லாம நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த ஃபேனு, அந்த கூலரு, அந்த ஏசி, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தேவை. இங்க இருக்கிற டாப் எஸ்சிஏடி அபிஷியல்ஸ் கேட்கும் போது எனக்கு ஃபண்ட் ஒதுக்கல சார், அதனால ஏசி ஓடல சார். எங்க கிட்ட ஃபண்ட் இல்ல சார், அதனால ஃபேன் ஓடல சார். எங்க கிட்ட ஃபண்டே இல்ல சார், நான் என்ன சார் பண்றது? அப்ப எப்படி 38 கோடி ரூபாய் எப்படி நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறீங்க? பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்ல. நீ 1ஆம் தேதி 2ஆம் தேதி எஸ்டி டீடைல் என்ன சொன்னல, 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீ மாணவர்களுக்கு பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துறேன்னு சொன்ன. 1ஆம் தேதி நீ வர வச்ச, காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சார். தப்பா நினைக்காதீங்க, பிரஸ் பீப்புள்ஸ்ல ஒண்ணு கேக்குறேன், நீங்க உள்ள போனீங்களா சார்? நீங்க யாராவது உள்ள போனீங்களா சார்? 10 நிமிஷத்துக்கு மேல உள்ள நிக்க முடியாது சார். அப்படியே ஒரு ஜெயில போட்டு அடைச்சு, ஜெயில கூட ஃபேன் இருக்கும் சார், இங்க ஃபேன் இல்ல சார். எவ்வளவு பெரிய இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வர சார். முதலமைச்சருக்கு இது தெரியுமான்றது தெரியல சார். இந்த தொகுதியுடைய அமைச்சர் டெபுட்டி சிஎம் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு? ஒரு நாளாவது உள்ள பார்த்தாரா சார்? சார் உங்களால 10 நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா சார்? ஏழை குழந்தைங்க ரிமோட்ல இருந்து வருதுங்க, தலையில துண்டை போட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்குங்க, எல்லாம் உள்ள போக முடியல. 10 நிமிஷத்துல எனர்ஜி டவுன் ஆயிடும். எப்படி சார் அவங்க ஸ்டேஜ்ல ஏறி ரிங்ல ஃபைட் பண்ண முடியும்? அபிஷியல்ஸ்ல 20 அபிஷியல் இருக்கிறாங்க, அதுல 13 பேர் அபிஷியலா கிடையாது, சர்டிஃபைடே கிடையாது. ஒரு ஏழை குழந்தையோட பேரண்ட். கிட்டத்தட்ட 3 நாளா நடக்குது. எத்தனையோ பசங்க ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இது நீங்க ராங் ஃபவுலா சொல்றீங்க, நீங்க ப்ராப்பரா எனக்கு கைடன்ஸ் பண்ணல, ப்ராப்பரா அபிஷியல் சொல்லலன்னு ஸ்டேஜ்ல உட்காரவங்க பேரண்ட் உட்கார்றாங்க சார். வெளியே போயான்னு கையை எழுத்து போட்டு உன்னால என் மயிரை கூட போட முடியாது அந்த அபிஷியல்ஸ். இப்படி எல்லாம் பேசலாமா சார்? பேரண்ட் ஃபில்தி லாங்குவேஜ்ல என் பொண்ணு நேத்து 3 ஃபைட் பண்ணா சார். டிசென்ட்ர பேசிஸ்ல 3-2 அப்படின்னு சொன்னாங்க சார். இன்டர்நேஷனல் அபிஷியல், தமிழ்நாடு அபிஷியல், நேஷனல் அபிஷியல் வச்சு ஒரு சார்ட் போட்டு பார்த்ததுல என்னுடைய பொண்ணு 28 பஞ்ச் பண்ணிருக்கா ஆப்போசிட் பார்ட்டி மேல. அந்த ஆப்போசிட் பார்ட்டி 18 பஞ்ச் பண்ணிருக்கா. அப்ப யார் சார் வெற்றியாளன் சொல்லுங்க சார் நீங்க.